வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய விராட் கோலியை பற்றின அப்டேட். ஸோ கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி இப்போ அவர் போயிட்டு இருக்காரு. ஸோ விராட் கோலி இப்போ வாலண்டியராக பிசிசிஐ கிட்ட டெஸ்ட் ஃபார்மேட்ல இருந்து நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு இப்போ ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டே பிஃபோர் எஸ்டர்டே ரோஹித் சர்மா அவருடைய டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பேரலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ரோஹித் அண்ட் விராட் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா T20 ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத ஒரே ஸ்ட்ரெச்சில் தான் கொடுத்திருந்தாங்க. பிளஸ் டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதும் அவங்க ஒரே ஸ்ட்ரெச்சில் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆல் ஆஃப் த சடன் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அடுத்த 2 நாள்லயே விராட் கோலியும் டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகும்போது பிசிசிஐ கொஞ்சம் அதை ரீகன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இப்போ கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு பாயிண்டா இருக்கோம். விராட் கோலி தான் வந்து நம்ம டீம் இந்தியாவை டெஸ்ட்ல மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போன ஒரு கேப்டன். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அதை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போய் வேற லெவலில் பார்த்துக்கிட்டாரு. ஸோ இப்போ மறுபடியும் விராட் கோலியை கேப்டனா போடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நாங்க பேச வரல, அது நடக்கவும் போறது இல்லை. ஸோ விராட் கோலியை வச்சு அடுத்த கேப்டனை வந்து மோல்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பிசிசிஐ எதிர்பார்க்கிறது. பிரைமரி கண்டென்டரா சுப்மன் கில் தான் அந்த இடத்துல இருக்கிறாரு. டெஸ்ட் கேப்டன் அப்படின்னு வரும்போது அந்த ரிஷப் பண்ட் ஒரு பிரைமரி மெம்பரா இருந்தாரு. பட் ஆனா இப்போ வந்து சுப்மன் கில் அப்படின்னா பும்ரா அப்படிங்கிற மாதிரி பேச வந்தது. அதுல வந்து பும்ராக்கு இன்ஜுரி கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால கில் இப்போ ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காரு. ஸோ விராட்டை டெஸ்ட் டீமுக்குள்ள வச்சு ஸோ அந்த இடத்துல சுப்மன் கில்லை மோல்ட் பண்ணி ரொம்ப எஃபெக்டிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா நம்மளுடைய கேப்டன்சி என்ச்சரை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் பிளானா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ விராட் கோலி அதை கன்சிடர் பண்ணுவாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் அப்டேட் IPL 2025 ரிசம்ஷனை பத்தி பார்ப்போம். ஸோ IPL 2025 பொறுத்த வரைக்கும் ஸோ 1 வீக் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 வீக் பீரியட் ஆஃப் டைமுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது எப்போ வேணாலும் வந்து ரெஸ்யூம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்சை வந்து அபான் பண்ணி அதுக்கப்புறம் IPL பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வென்யூஸையும் வந்து இதே மாதிரி வச்சு மேட்ச் நடத்துறது பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால 3 வென்யூஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெங்களூர், சென்னை அண்ட் ஹைதராபாத் இந்த 3 வென்யூஸை வச்சு தான் மீதி மேட்சஸை வந்து ரெஸ்யூம் பண்ண போறாங்க. ஸோ அதே நேரம் வந்துட்டு PBKS வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் வந்து 10 ஓவர் வந்து நடந்திருந்தது. அதில் 122 ரன் அப்படிங்கிறத அவங்க அடிச்சிருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு இந்த மேட்சை வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயங்கள் இப்ப பேசப்பட்டிருக்கு. ஸோ IPL 2025 ரிசம்ஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோட கிளியரன்ஸ் அப்படிங்கறத வச்சுதான் எப்போ அது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. ஈவன் இப்போ எல்லாருமே வந்து மீட்டிங்ல வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா IPL ஓனர்ஸ் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மேலேயே வந்து எங்களுக்கு ரிசம்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஜூன் அப்படின்னு போகும்போது அது பெரிய லெவல் எஃபெக்டிவா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய RCBயோட புதிய கேப்டன் என்ன ப்ரோ சொல்றீங்க, RCBக்கு புதிய கேப்டனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ RCB வர்சஸ் LSG மேட்ச் நடக்கிறதா இருந்தது. ஸோ இப்போ அந்த மேட்ச்லாம் வந்து பாஸ் ஆயிடுச்சு. அந்த மேட்ச்ல வந்துட்டு ஜிதேஷ் சர்மா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்டன்சி எடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. ஈவன் நீங்க அதை வந்து சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும். ரஜத் படிட்டருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி இருந்ததுனால ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கேப்டன்சி பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ஜிதேஷ் சர்மாவுக்கு கொடுக்கப்படுறதா இருந்தது அப்படிங்கிறது ஜிதேஷ் சர்மாவே ஏர்போர்ட்ல ரிட்டர்ன் ஆகும்போது சொல்லியிருப்பாரு. ஸோ ஈவன் இந்த ஒரு மூவ் அப்படிங்கிறது எப்படி அவங்க பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் இதுல வந்து 2 விஷயம் பார்க்கலாம். ஒன்னு குர்னல் பாண்டியா கேப்டன்சி மெட்டீரியல். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா LSGக்கு கேப்டன்சி பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக் சைட்ஸ்ல ஜிதேஷ் சர்மா கேப்டன் இருந்தாலும் IPL ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஜிதேஷ் சர்மா இன்னும் ஒரு டீம் கூட கேப்டன் ஆகல. ஸோ அதே நேரம் இந்த இடத்துல வந்து ரஜத் படிட்டரோட இன்ஜுரி ஸ்டேட்டஸை பத்தியும் நம்ம பேசணும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு RCBல நிறைய இன்ஜுரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் போயிட்டு இருக்கு. ஃபில் சால்ட், ஜாஸ் ஹேசல்வுட் அப்படின்னு சொல்லி அவைலபிலிட்டியும் பெரிய லெவலில் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த இடத்துல ரஜத் படிட்டர் சேர்ந்தாருன்னா ஸோ RCBக்கு அது ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு பின்னடைவாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இருந்த ஒரு பாசிட்டிவ் என்னன்னா இந்த ஒரு 1 வீக் ரிசம்ஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரஜத் படிட்டர் அது மட்டும் இல்லாமல் மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம மறுபடியும் வரும்போது நம்மளுடைய கோர் டீம் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜிதேஷ் சர்மா கேப்டன் எஃபெக்டிவா இருந்திருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.